இந்த வீக்கெண்ட ஃபுல்ஃபில் பண்ற மாரி நான் ஒரு மூவிய சஜெஸ்ட் பண்ணட்டுமா? "இன்டூ த வைல்ட்." ரீசென்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம், உங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். ஒரு 22 வயசு பையன் தன்னுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சிட்ட அப்புறம், அவனுடைய வேலைய தேடியோ, இல்ல பேஷன தேடியோ, இல்ல லவ்வ தேடியோ போல. அவனோட அப்பா, அம்மா, தங்கச்சின்னு எல்லாரையும் விட்டுட்டு, அவனுடைய சேவிங்ஸ்ல இருக்கிற $24,000 ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டு, அவன் வாழ்க்கையில ஒரு அமைதி வேணுன்ட்டு போறான். He just want to live a simple and peaceful life. And most of the people also want that peaceful state in their life. அவனுடைய அந்த அமைதியை நோக்கிய பயணத்த ரொம்ப அழகாவே அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுல எனக்கு பிடிச்ச சில விஷுவல்ஸ் ரொம்பவே அழகா இருக்குல்ல. ஹேட்ஸ் ஆஃப் கிறிஸ்டோபர் மெக்காண்டல்ஸ் அண்ட் ஆல்சோ நோன் as a அலெக்சாண்டர் சூப்பர் ட்ராம்ப். வேற யாரும் இல்லைங்க. இந்த கதையோடைய ஹீரோ தான். ஆக்சுவலி இது ஒரு ரியல் ஸ்டோரி. நாளைக்கு சண்டே தான். மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க. ஸோ இந்த படத்த பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஆல்.